அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம் பேச சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து லவ் பண்ணுறீங்க, தப்புன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆனால் அந்த லவ் பண்ண உடனே ரொம்ப பொசசிவ் வந்துடுது. நீங்கள் வந்து அடுத்தவங்க கிட்ட பேசக்கூடாது, உன் ஃபோன் ஏன் எப்போ பாரு பிஸியாக இருக்குது, நீ எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேற, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு நேற்று கூட ஒரு ஃப்ரெண்டோட ஸ்டேட்டஸில் பார்த்தேன். அதாவது லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா உடனே வந்து இப்படி ஆயிடணும், அப்படி ஆயிடணும், தண்ணி அடிக்கணும், அது இதுன்ட்டு. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து வாழ்கிற அந்த லைஃப்பில் எல்லாருக்குமே அவங்கவுங்க லைஃப்பை வாழ்கிறதுக்கான ஸ்பேஸ் உண்டு. என்னோட லைஃப், என்னோட சுதந்திரம் இருக்கும், என்னுடைய கனவுகள் இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட் பார்ட்டிக்கும் இருக்கும் சில விஷயங்கள். அது நம்மளை லவ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால இவங்க கிட்ட பேசக்கூடாது, அவங்க கிட்ட பேசக்கூடாது, இவங்களோட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது, ஃபோன் பிஸியாக இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் நேரத்துக்கு நேரம் நீ வந்து எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும்னா அதுக்கு பேர் காதல் கிடையாது, அதுக்கு பேர் வந்து கைது செய்யறதுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு நீ எனக்கு அடிமை, அதனால நீ இதெல்லாம் சொல்லணும் அப்படின்றது தான் அர்த்தம். அதனால காதல்ன்றது இன்னைக்கு கடவுளா இருக்கும், நாளைக்கு வந்து கடவுளா இருக்கும். இல்லைன்னா யாருமே சொல்ல, காதல் இல்லாம இந்த உலகம் இல்லை. எல்லாரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் நம்மளுடைய அன்பை தான் நம்ம பகிர்ந்துக்கணுமே தவிர அதுல வந்து நீ பெரியவனா நான் பெரியவனா, ஏன் காதல் பெருசா உன் காதல் பெருசா, அட்டெண்டன்ஸ் போடு இப்படின்னு கேட்கறதுல எந்த விதமான நியாயமும் இல்லை. ஸோ கொஞ்சம் அதனாலதான் நிறைய பிரேக்கப்ஸ்லாம் வருது. அதனால கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு, அடுத்தவங்களும் ஒரு மனுஷங்க தான், அவங்களுக்கு இந்த கொஞ்சம் நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும், அவங்களுடைய உணர்வுகளை மதிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாலே காதல் 100% வின் ஆகும், வெற்றி பெறும். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.